இது வந்து சாப்பிடும்போது உடல் திடமடையும், கண்கள் வந்து பிரகாசம் பெறும். நாள்பட்ட எடுக்க எடுக்க கண்கள் பிரகாசம் அடையும், புத்தி தெளிவாகும், மந்தம் தூக்கமின்மை தீரும். எப்ப பாரு டயர்டா அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும், அந்த இதுவெல்லாம் சரியாகும். புழு கிருமி வயிற்றுல சேராது. ஏன்னா இது வந்து குண்ம வியாதியையும் சரி பண்ணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு கோளாறுகளை கலைக்கும். வயிற்றில் உள்ள அதிக அமிலத்தன்மை இருக்கு பாருங்க, ஆசிட், அந்த ஆசிடையும் குறைக்கும். இது பேரு வந்து பிரம்மமுனி சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்க ஐயா. இப்ப பல நோய்களுக்கு ஒரே மருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன மருந்து, அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லுங்களேன். நம்ம பொதுவா முக்குற்றம் சொல்லுவோம், வாத பித்த ஸ்லேத்துமம். அதுல முதல் குற்றம் வந்து பாத்தீங்கன்னா வாதம். வாதம் மிகினும் குறையணும் நோய் செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த வாதத்தை சரி பண்ணாலே ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். அதனால இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா, பிரம்மமுனி சூரணம் சொல்லிட்டு அதுல இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்காது. சிரசுல ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரு மருந்தே போதும். ரெகுலரா எடுக்கும்பொழுது அவங்க சொல்ல வந்த பிரச்சனை, நோயாளிகள் சொல்ல வந்த பிரச்சனை, சொல்ல தெரியாம இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது சொஸ்தம் கிடைக்கும், அது சரியாகும். மேலும் இது மருந்தீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தீடையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரம்மமுனி சூரணத்தை மட்டும் நம்ம ஜபம் பண்ற இடத்துல, ப்ரே பண்ற இடத்துல, தொழுகை பண்ற இடத்துல, சாமி கும்பிட்ற இடத்துல தனியா வச்சு வைங்க பத்திரமா, மற்ற மருந்துகளோட வைக்காதீங்கன்னு அதோட மகத்துவத்தை சொல்றதுக்காக உயர்த்தி தனியா வைங்க இத அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் பட்டியல் அப்புறம் படிக்கிறேன் அதோட பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த மருந்தை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். வாதத்தை கலைக்கும். ஐயா இதுதான் பிரம்மமுனி சொன்னமா? ஆமாங்க ஐயா, இதான் நம்ம சொன்ன பிரம்மமுனி சூரணம். நல்லா இனிப்பா இருக்கும். அப்படியே வெறுமனே அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதுல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. இது வந்து சாப்பிடும்போது உடல் திடமடையும், நெஞ்சும் திடமடையும், அந்த எரிவுகள் குறையும், நெஞ்சில வரக்கூடிய அந்த எரிச்சல், சிர நோய்கள் விலகும், பித்தம் பிரட்டல் ஓடும், கண்களில் நீர்ப்பாய்ச்சல் இருந்தா அதுவும் சரி பண்ணும், கண்கள் வந்து பிரகாசம் பெறும், நாள்பட்ட எடுக்க எடுக்க கண்கள் பிரகாசம் அடையும், புத்தி தெளிவாகும், மந்தம் தூக்கமின்மை தீரும். எப்ப பாரு டயர்டா அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும், அந்த இதுவெல்லாம் சரியாகும். புழு கிருமி வயிற்றுல சேராது. ஏன்னா இது வந்து குண்ம வியாதியையும் சரி பண்ணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு கோளாறுகளை கலைக்கும். வயிற்றில் உள்ள அதிக அமிலத்தன்மை இருக்கு பாருங்க, ஆசிட், அந்த ஆசிடையும் குறைக்கும். இடுப்பு வலி, கல்லடைப்பு இருந்தாலும் சரி பண்ணும். வாய்க்கோணல் குளறு நீங்கும். திக்கி பேசுவாங்க, முகவாதம் மாதிரி வந்துட்டு வாய் கோணிக்கிட்டு போவோம், அதெல்லாம் சரியாகும். மாந்த பித்தம், செவி நோயும் விலகும், செவிட்டுத்தன்மை குறையும் எடுக்க எடுக்க. சேத்தும வஞ்சனைகள், அதாவது ஸ்லேத்துமம் சம்பந்தப்பட்ட கப குற்றங்களும் நீங்கும். தொண்டைப்புண், கண்டமாலை குணமாகும். சரீர நீர் கட்டும் குறையும். அதாவது மூத்திர கிரிச்சரம் சொல்லும் பாருங்க, சுருக்கு, அதெல்லாம் கூட சரியாகும். இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஒரு மருந்துலயே. ஆமா, இது உடலுக்கும் வலிமை, உள்ளத்துக்கும் அமைதியை கொடுக்கும். ஆமா, ஓகேங்க சூப்பருங்க ஐயா. ஐயா இது அளவு வந்து வெறுகடி அளவு. வெறுகடினா 5 விரல்ல எடுக்கிற அளவு. இப்படி அதிகபட்சம் 2 கிராம். அது 1 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 2 கிராம் வெறுகடி அளவு. அதாவது இப்படி எடுத்து. ஆமா, இப்போ உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து நல்லா இனிப்பா இருக்கும். சாப்பிட்டுட்டு ஆமா, சாப்பிட்டுட்டு வெந்நீர் வெதுன்ட்டு வெந்நீரை வாயில விட்டு கொப்பளிச்சு புழுங்கிட்டோம். வெறுமனே அப்படியே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டாரு. இப்ப நான் சாப்பிடணும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காரு பிரம்மமுனி சூர்ணம். ரொம்ப ரொம்ப அருமையானது. இது பேர் வந்து பிரம்மமுனி சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், இனிப்பாக சூப்பராக இருக்கும்.
பிரம்மமுனி சித்தர் சொன்னதுனால அவர் பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப திகட்டுற மாதிரியும் இருக்காது இனிப்பு. சூப்பரா இருக்கு. 10 நிமிஷத்துலாம் வாயுவை கலைக்கும். 10 நிமிஷம் போதும். இது எல்லா வீட்டு டைனிங் டேபிள்லையும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாக நிறைய குளிர்பானங்களை குடிச்சு ஜீரணம் வர வைக்கிறோம். இது ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டாவே போதும், அது பாட்டுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாம் ஒரு வாரம் 10 நாள்ல நார்மல் கொண்டு வந்துடும். என்ன இருக்குது உங்களுக்கும் இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா? பிரம்மமுனி சொன்ன இருக்கு, வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மீண்டும் அருமையான போது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.